அன்னதான பிரபுவான மகாராஜா ஒருத்தர் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுற வேலையில் இருக்கார். அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு மேலே ஒரு பருந்து ஒரு பாம்பை தூக்கிட்டு போகுது. அந்த பாம்போட வாயிலிருந்து விஷம் கக்கிட்டே இருக்குது. அந்த விஷம் சமைச்சிக்கிட்டு இருக்கிற சாப்பாட்டில் விழுந்துருது. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சித்திரகுப்தர் யம தர்மராஜா கிட்ட கேட்குறாரு, ஐயா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இந்த பாவ கணக்கை யாரோட கணக்கில் எழுதுறது? அந்த பருந்தோட கணக்கில் எழுதுறதா, இல்லை பாம்போட கணக்கில் எழுதுறதா, இல்லை மூடி போடாமல் அந்த சமையலை சமைச்ச சமையல்காரன் கணக்கில் எழுதுறதா, இல்லை அந்த சமையலை செய்ய சொன்ன மகாராஜா கணக்கில் எழுதுறதா அப்படின்னு கேட்டார். உடனே ஒரு நிமிஷம் யோசித்த யம தர்மராஜா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம போய் மகாவிஷ்ணுகிட்ட இந்த விஷயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். மகாவிஷ்ணு விஷயத்தை கேள்விப்பட்ட மகாவிஷ்ணு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு புதுமண தம்பதிகள் வர்றாங்க. அங்கே உட்காந்துருந்த ஒரு கிழவிக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா இங்கே எனக்கு பசிக்குது, இங்கே இந்த ஊரில் மகாராஜா சாப்பாடு போடுறாராமே, அங்கே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அது கிழவி சொல்லுது, ஐயோ அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்கம்மா, அவரே விஷம் போட்ட சாப்பாடு எல்லாருக்கும் பண்ணுறாராம் அப்படின்னாரு. உடனே மகாவிஷ்ணு சொன்னாராம், இந்த யார் கணக்கில் எழுதுறதுன்னு கேட்டிங்களே, இந்த அம்மா கணக்கில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாராம்.